வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல பாடகர் ஏசுதாஸ் திடீரென உடல்நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் இசைத்துறையைச் சேர்ந்த நிறைய பேர் இவருக்காக பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. பாடகர் ஏசுதாஸ் அவர்களுக்கு என்னாச்சு, அவருடைய உடல்நலத்துக்கு என்னதான் பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 90, 70, 80, 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி பாடகராக மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு பாடகர் என்றார் அது ஏசுதாஸ் அவர்கள் தான். ஏசுதாஸ் அவருடைய வாய்ஸுக்கென்றே தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஏசுதாஸ் கூட்டணி மிகப்பெரிய ஒரு பாடல்கள் இப்போது வரைக்குமே நம்முடைய மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு இவருடைய குரலில் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த ஈர்த்துக்கூடிய சக்தி இருக்குன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்பாடல்களை பாடி மக்கள் மனதில் ஒரு நீங்காத ஒரு சிம்மாசனம் பிடித்திருப்பவர் தான் பாடகர் ஏசுதாஸ் அவர்கள். சமீப காலமாக இவர் எந்த திரைப்படங்கள்லையும் பாடாதனால இவர் கொஞ்ச நாள் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவால் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி ரசிகர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னணி பாடல்களில் ஒருவரான ஏசுதாஸ் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேஜே ஏசுதாஸ் அவர்கள் கர்நாடக இசைக்கலைஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகரும் ஆவார். இவர் மலையாளம், தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, பஞ்சாபி, ஆங்கிலம் உட்பட பல மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. சிறந்த பின்னணி பாடகர் வகையில் வேறு எந்த பாடகரும் சாதிக்காத நிலையில் 7 முறை தேசிய விருதும் பெற்றிருக்காங்க. அதே போல் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காள மாநிலம் அரசுகளிடமிருந்து மொத்தமாக 45 முறை சிறந்த பாடகராக விருது பெற்றிருக்கிறாரு. மலையாளத்தில் திரைப்பிரபலங்களுக்கு இசை இயக்குனராக ஏசுதாஸ் அவர்கள் பணியாற்றிருக்காரு. இந்த நிலையில் தான் கேஜே ஏசுதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏசுதாஸ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கு இரத்த அணுக்கள் குறித்து பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் ஏசுதாஸின் மருத்துவ அறிக்கை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய உடல்நலம் குறித்து நிறைய பேர் நேரில் போய் இவர் உடல்நலம் பற்றி விசாரித்து வந்திருக்காங்க. அந்த வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஏசுதாஸ் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும், கடவுளை பிரார்த்தனை செய்தேன் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இளையராஜா அவர்கள் பதிவிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.